சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தா, தமிழ், வசந்தி, செல்லப்பாண்டின்னு சொல்லி எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போக, அதே மாதிரி ராஜாங்க வீட்லயே எல்லாரும் கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு வராங்க. எதிர்பாராவிதமா 2 பேர் எதிர பாத்துக்கிற, அத்தா நீயும் சாமி கும்பிட வந்து யாத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்க அப்பத்தா பார்த்து பேச, ஆமா ஆமா ஏண்டா கருப்பு, ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல, நீங்களும் வரையும் தெரிஞ்சிருந்தா நாங்க இன்னொரு நாள் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, அப்படி என்ன அத்தா என் மேல உனக்கு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்பத்தா கிட்ட பேச வர, சரி சரி இருந்ததெல்லாம் இருக்கட்டும், வந்தது வந்துட்டோம், எல்லாரும் ஒன்னாவே சாமியை கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, தமிழை பார்த்தா முறைச்சு பாக்குறாங்க. அடியே அவங்க யதார்த்தமா தான் வந்திருக்காங்க, குலதெய்வ கோயில்னா குடும்பமா தான் சாமி கும்பிடணும், அப்பதான் சாமி குறை எதுவும் வராது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, தமிழை பார்த்தா அமைதியா நிக்கிறாங்க. வழக்கம் போல குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் எல்லாம் வச்சு படையலெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க அப்பதான் பூசாரி, வழக்கமா உங்க குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒரு ஆளு சாமியாடி அருள்வாக்கு சொல்லியே ஆகணும், குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டா இது நம்ம வழக்கம் தானே அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்ல, ஆமா கருப்பு என்னையா இப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிற, போ வழக்கம் போல நீ தானே குறி சொல்லுவ அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, இல்லாமாச்சி இந்த தடவை எனக்கு ஏதோ மனசு சரியில்லை, எனக்கு அருள் வர மாதிரியும் தெரியல, இந்த நேரம்லாம் சாமிக்கு படையல் போட்டுக்கிட்டு இருக்கையிலே எனக்கு அருள் வந்திருக்கணும், வரல, விட்டுருங்களேன், வேற யாராவது கேளுங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்ல, வேற யாரடா கேக்குறது, நம்ம வம்சத்துல நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தருக்கு தானடா பெரிய மந்த அருள் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, ராஜாங்கத்தை அப்பத்தா பாக்குறாங்க. அத்தா எனக்கு அருள் வர மாதிரி தெரியல, ஐயா சேது உனக்கு எதுவும் அருள் வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, இல்லப்பா எனக்கு எதுவும் தோணல, சரி பூசாரி யாருக்கும் அருள் வர மாதிரி தெரியல, வழக்கம் போல தீபாரதனையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லி முடி திடீர்னு தமிழுக்கு பார்த்தா அருள் வந்துருது. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழு கத்த, எல்லாரும் எதிர்பாராதமா தமிழை திரும்பி பார்க்க, தமிழை பார்த்தா கைய முறுக்கிக்கிட்டு நாக்கு துருத்திக்கிட்டு கண்ணு மொழியெல்லாம் பெருசாகி தமிழை கத்தி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அடியாத்தி பெரிய மந்த தமிழுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கையெடுத்து கும்பிட, எல்லாரும் பார்த்தா தமிழ் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னம்மா வழக்கத்தை விட இவ சாமியாரா, அன்னைக்கு நம்ம பெரியப்பா சாமியானாரு, ஏதோ யாரும் ஆட மாட்டாங்கன்னு பார்த்தா இவ சாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா திருன்னு முழிச்சு பார்க்க, அவன் நடிக்கிறாடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, மா அவளை பார்த்தா நடிக்கிற மாதிரி இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, தமிழை பார்த்தா கத்தி சாமியாட ஆரம்பிச்சுறாங்க. ஐயா பூசாரி அந்த அருவாள் எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, தமிழு கையில அருவாள் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கழுத்துல மாலையெல்லாம் போட தமிழுக்கு தீபாரதனெல்லாம் காட்டுறாங்க. தமிழு கத்தி உக்கிரமா பார்த்தா சாமி ஆடுறாங்க. சேதுவும் ராஜாங்க பார்த்தா அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இவளுக்கு சாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்க, தமிழ்ச்செல்வி வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவதான அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்ல, தமிழ் உக்கிரமா சாமி அடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா பெரிய மந்த என்ன வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க, காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்க, என் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என் பிள்ளைகளா சூழ்ச்சி வழியில சிக்கி போயிருக்குகளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சாமியாடி சொல்ல, அப்பத்தா ஐயா பெரிய மந்த என்னையா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, ஆமா உன் குடும்பமே மிகப்பெரிய சூழ்ச்சி வலையில சிக்கி போயிருக்கு, நல்லா இருந்த குடும்பம் சின்னாபண்ணமா ஆயிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, அப்பத்தா ஆமையா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, நல்வழிய நான் காட்டினாலும் சூழ்ச்சி அதிகமா இருக்கையில நானே நினைச்சாலும் தடுக்க முடியாது, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லுன்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் சில உண்மைகள்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சாமியாடி சொல்ல, அப்பதான் ஈஸ்வரி, ஏண்டி ஒருவேளை இவ சொல்றத பார்த்தா நம்ம இவளுக்கு எதிரா அந்த போனை போட்டு அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது, அதுக்கப்புறம் அந்த ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலி கட்டாம இருந்தது, இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட ஈஸ்வரி புலம்ப, மா சும்மா இருமா அவ ஏதாவது சொல்லிட போறா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்தா பயந்து போயிருக்குங்க. சரி ஒவ்வொருத்தவங்களா வந்து துண்ணூறு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, எல்லாரும் வந்து ஒவ்வொரு ஆளா திண்ணூறு வாங்குறாங்க. ராஜாங்க வந்து நிக்கிறாரு. ராஜாங்கத்துக்கு பார்த்தா தமிழ் திருநீர் பூச சேதுவும் வந்து நிக்கிறாரு. சேதுக்கு பார்த்தா தமிழ் திருநீர் பூசாம இங்க சேதுவே முறைச்சு பாக்குறாங்க. ஐயா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா கேட்க, நம்பிக்கைன்றது வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தி மாதிரி, அந்த சக்தியவே விட்டுட்டு நம்பிக்கை இல்லாம எதன் அடிப்படையில நீ வாழ்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவை பார்த்து கேட்க, சேது பார்த்தா திருன்னு முழிக்கிறாரு. ஐயா புரியலையா அப்படின்னு சொல்லி சேது கேட்க, நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நீ ஒருத்தர் மேல வைக்காம இருந்ததுனாலதான் இந்த இடத்துல வந்து நீ நிக்கிற,
அந்த நம்பிக்கையை கொன்னுபிட்டு இங்க வந்து நிக்கிற. அந்த நம்பிக்கையை மட்டும் நீ கட்டுனவ மேல வச்சிருந்தேனா இந்த நிலைமைக்கு நீ ஆளாயிருக்க மாட்ட. பெரிய உண்மை உனக்கு ஒரு நாள் தெரியும். அப்ப நினைச்சு ரொம்ப வேதனைப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சூசகமா அடிக்க சேதுவுக்கு ஒண்ணுமே புரியல. போ அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை பூசி விடுறாங்க. அடுத்து பார்த்தா ஐஸ்வர்யா வந்து தமிழ் காலில் விழுகுது. எந்திரி, விளையாட்டுத்தனமா வினைய தொட்டுட்ட. ஆனா நீ தொட்டவன உனைய சும்மா விடாது, சுத்தி சுத்தி அடிக்கும். நீ நல்லவளாத்தான் இருக்க, ஆனா உன் கூட்டு சேர்க்கை தான் சரியில்லை. நீ அந்த சேர்க்கையை கைவிடு. அன்னையிலேருந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டான்னு நினைச்சு சந்தோஷத்தை விட்டுக்கிட்டு இருக்க, ஆனா நீ அந்த வீட்டுக்கு உண்மையான மருமக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல ஐஸ்வர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, போக போக உனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவுக்கும் பார்த்தா தமிழ் திருநீரை பூசி வராங்க. அடுத்து அப்பத்தா வராங்க. ஓ மனசு போல நீ என்னைக்கு நல்லா இருப்ப போ அப்படின்னு சொல்லி அப்பத்தாவுக்கும் பார்த்தா தமிழ் திருநீரை பூசி விட வரிசையா வந்து ஒவ்வொரு ஆளும் திருநீரை பூச அப்பதான் கடைசியா ஈஸ்வரி வருது. ஈஸ்வரிய பார்த்தா தமிழ் முறைச்சு பாக்குறாங்க. ஈஸ்வரி பார்த்தா பம்மி போய் நிக்கிது. எல்லாத்தையும் கண்ணை கட்டிட்டோம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீல, ஒரு நாள் எல்லாரும் முழிச்சுக்கிருவாங்க. அன்னைக்கு நீ நடு தெருவுல நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரிய பார்த்து சொல்ல ஈஸ்வரிக்கு கதி கலங்கி போயிருது. கப்பு சிப்புன்னு பார்த்தா ஈஸ்வரி நிக்கிது. போ அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் பார்த்தா திருநீரை ஈஸ்வரிக்கு பூசி விட ஈஸ்வரி பார்த்தா ஓடியாந்துருது. கொஞ்ச நேரத்திலே தமிழும் பார்த்தா மயங்க ஆரம்பிச்சுறாங்க. அடியே தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பத்தா வசந்தியும் கைத்தாங்களா வந்து பிடிக்க, என்னடி யாருமே எதிர்பாராத விதமா உனக்கு அருள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா தமிழ்கிட்ட கேட்க, தெரியல அம்மாச்சி. ஆமா அருள் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, ஒன்னும் இல்லடி, உடம்புல பெரிய மந்த வந்தாரு. வந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஏதோ அருள் வாக்கு சொன்னாரு. அப்படி தாண்டி நடந்துச்சு. நீ நல்லா அறுப்படி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, சரிங்க அம்மாச்சி, ஒரு மாதிரியா தலை சுத்துற மாதிரி இருக்கு, வாங்க போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வசந்தி அப்பத்தா செல்லப்பாண்டி எல்லாரும் வந்து உட்கார அப்பதான் ஈஸ்வரி வருது. என்னடி உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சாமி ஆடின மாதிரி நீயே சொல்லிக்கிட்டு இருந்திய அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்கே பாருங்க, எனக்கு அருள் வந்தது மட்டும்தான் தெரியும், மற்றபடி என் மனசுல இருந்ததெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்ல, உன் மனசுல இருந்ததானடி சொன்ன, ரொம்ப நல்லாவே நடிச்சடி சாமி வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி நடிக்க, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. எனக்கு அருள் வந்தது உண்மை, அது அந்த பெரிய மந்தைக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். நீ இந்த தேவையில்லாம என்னை ஒவ்வொரு தடவையும் சீண்டிக்கிட்டு இருக்க, அப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மிரட்டவோ ஈஸ்வரி பார்த்தா அதிர்ச்சி ஆயிருது. ஏய் என்னடி என்னை வா போன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், நானும் உங்ககிட்ட ஒவ்வொரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் வழியில குறுக்க வராதுன்னு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, சும்மா சும்மா என் வழியில குறுக்கிட்டு என்கிட்ட சீண்டுக்கிட்டே இருக்க. ஒரு நாள் உன் கண்ணம் பழுக்கிற மாதிரி 2 கொடுத்தாதான் நீ எல்லாம் ஒடுங்குவ அப்படின்னு சொல்லி தமிழ் பேச ஈஸ்வரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது.